நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, சுகருக்கு, இது மாதிரிலாம் எப்படி சாப்பிடணும். எல்லாத்துக்கும் ஒரே உணவு தாங்க. வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி, சுகர் இருந்தாலும், பிபி இருந்தாலும், வெயிட்டில் இது அபவ் 40க்கு மேலே இருந்தாலும் சூப்பரான உணவு. சின்னவங்க முதல் பெரியவங்க வரை சாப்பிடக்கூடிய உணவு தான். இப்போ நான் அதே ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் அதை கேட்குறாங்க அப்படின்றதுனால அதை கொடுத்துட்ருக்குறேன். நான் இப்போ கோக்கா ஃப்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி சிறுதானியம், எந்த சிறுதானியமாக இருந்தாலும் இந்த மாதிரி வறுத்துட்டு பண்ணிங்கன்னா முத்தாக இருக்குது பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்துட்டுனா நான் சொல்லியிருக்கேன், கை பொறுக்கிற சூடுக்கு வறுத்துட்டு பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். இது ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? புழுங்கல் அரிசி சாதம் ஆல் டைம் ஃபேவரட், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். முளை கட்டின பாசிப்பயிறு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. டெய்லி, அதாவது வாரத்தில் 3 நாள் 4 நாள் கூட எடுத்துக்கோங்க. அதனால் முளை கட்டின பயிரை நான் எப்படி பண்ணணும் சுண்டல்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் டக்குன்னு சொல்லிடுறேன். முளை கட்டின பயிரை அரை உப்பு போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி திட்டமாக விட்டுக்கோங்க. எல்லா காய்கறியும் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஜீரகம் தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வேணும்னா வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக மிளகுத்தூள் தான். அதனால் மிளகுத்தூள் முதல்ல போடக்கூடாது. காயெல்லாம் நல்லா வதக்கிட்டு காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அந்த பாசிப்பருப்பு வேக வைக்கும் போது போட்டிருக்கோம் உப்பு நிறைய போட்டுறாதீங்க. ஓகேங்களா? அப்போ தான் எல்லாரும் சாப்பிட முடியும். உப்பு கொட்டிட்டு அரை உப்பாவே சாப்பிடுங்க. அப்போ 40க்கு மேலே இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஓகே. ஓகேங்களா? ஏன்னா எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். போட்டு அந்த காயை வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. அது காய் வெந்ததுக்கப்புறம் நமக்கு நல்லாவே தெரியும். தெரியாதவங்க தொட்டு பார்த்துக்கோங்க. தொட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம முளை கட்டி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு, அந்த பயிரை எடுத்து போட்டு கொஞ்சம் வேகமாக சின்ன அடுப்பை கொஞ்சம் நல்லா வேகமாக வச்சு 2 பரட்டிட்டு தேங்காய் துருவலை போட்டு இறக்கிக்கோங்க. தேங்காய் துருவல் வேணானாலும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா எள்ளு இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு எள்ளு, அதை கூட வறுத்து பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். பாருங்க, சூப்பரான கொத்தமல்லி தழை நிறைய போட்டிருக்கேன். வெஜ்ஜு குருமா. இதில் கசகசா, தேங்காய், 2 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். தாளிக்கும் போது எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டு, கருவேப்பிலை போட்டு, பெருங்காயம் போட்டு, எல்லா காயும் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் தான், நிறைய எண்ணெய் கிடையாது, ஊற்றிட்டு இந்த காயெல்லாம் தூக்கி போட்டு ஒரு பரட்டிட்டு புரோக்கோலி மட்டும் கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஆனால் அப்படி போட்டால் தான் உங்களுக்கு நல்லா முழுசாக இருக்கும். மற்ற காயெல்லாம் போட்டு ஒரே ஒரு விசில் வச்சுருங்க. உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, தேங்காய், கசகசா, ஒரு 4 முந்திரி பருப்பு வச்சு அரைச்சி ஊற்றி சிம்மில் வச்சு ஒரு கொதி வர வச்சுட்டிங்கன்னா சூப்பரான வெஜ்ஜு குருமா ரெடி ஆகிடும். அவங்க இன்றைக்கி 2 பேருமே பூரி கேட்டாங்க. எனக்கு மட்டும் ட்ரை ஃப்ரூட் ஜூஸு, தயிர் சாதத்துக்கு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி பூரி கேட்டதுனால மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறோம், பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்றவங்களுக்கு சூப்பரான ஒரு அருமையான காம்போ சொல்லிடுறேன். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா பூரி எடுத்துக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கலாம். அப்படின்னா சுக்கா எடுத்துக்கலாம். காய்கறி நிறைய எடுத்துக்கணும். இதில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பிபி இருக்குது, சுகர் இருக்குது, வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்றவங்களுக்கான ரெசிபி சொல்கிறேன். இதில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 பூரி இல்லை 3 பூரிக்கு மேலே எடுத்துக்காதீங்க. இது குருமா 1 கப் ஆகிடும். ஓகேங்களா? காலையில் எடுத்துக்கிறதுக்கு. இதோட கூட வேணும்னா நீர்மோர் இல்லை ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது காலையிலைக்கு. மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியத்தில் உப்புமா. ஏன் இதில் காய் சேர்க்கலைன்னா, காய் நிறைய அதிலே இருக்குன்றதுனால நான் காய் சேர்க்கலை. மத்தியானத்துக்கு சிறுதானியத்தில் உப்புமா பண்ணியிருக்கேன். நேற்று பொங்கல் பண்ணியிருந்தேன் இல்லையா, இன்றைக்கி உப்புமா பண்ணியிருக்கேன். இந்த உப்புமா, கோக்கா ஃப்ரை, அது கூட கொஞ்சம் அந்த சுண்டல், இதோட கூட நீர் மோர், இல்லைன்னா ஒரு மாதுளம்பழம் ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸு, எல்லாத்தோட பெட்ரு நீர் மோர், இல்லைன்னா கொய்யா, செங்காயா கொய்யா சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தான் உங்களுக்கு நான் பிரித்து சொல்கிறேன். இப்போ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னும்போது தயிர் சாதம், இன்றைக்கி தான் தயிர் சாதம், வெயில் அதிகமாகிடுச்சு, அதனால் தயிர் சாதமும் கோக்கா பொரியலும் குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இதாங்க, சிம்பிளாக இருந்தாலும் எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி.